பெஞ்சல் புயல் தொடர்பான மற்றுமொரு முக்கிய செய்தி. பெஞ்சல் புயல் வலுவிழந்தது என்ற செய்தி முக்கிய செய்தியாக வந்திருக்கிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்தது பெஞ்சல் புயல் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும். இது குறித்து நமது குமுதம் தலைமைச் செய்தியாளர் சிவா தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். பெஞ்சல் புயல் வலுவிழந்தது என்ற செய்தி முக்கிய செய்தியாக வந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை தரலாம் சிவா. நிச்சயமாக மோகன்ராஜ், அதாவது தென்மேற்கு வங்கக்கடல்ல நிலை கொண்டிருந்த இந்த பெஞ்சல் புயல் புதுவையில மிகப்பெரிய அளவிலான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே போன்ற தமிழகத்தினுடைய மயிலை சட்டமன்ற தொகுதியில அதிக அளவிலான ஒரு மழைப்பொழிவையும் தந்திருக்கிறது. இந்த நிலையில நேற்று புதுவையில் தொடர்ந்து நிலை கொண்டிருந்த இந்த பெஞ்சல் புயல் 11:30 மணி அளவுல வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தற்போது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில இந்த பெஞ்சல் புயல் தற்போது கடலூருக்கு 30 கிலோமீட்டர் தொலைவிலும், விழுப்புரத்திற்கு 40 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தெற்கு தென்மேற்கு பகுதியில 120 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டிருக்கிறது என்பதனை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது மேலும் நகர்ந்து, அதாவது வட கடலோர தமிழக மாவட்டங்கள்ல நகர்ந்து அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த புயலினுடைய நடைமுறையே முதலில் உருவாகும் போது காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதன் தொடர்ச்சியாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதன் பிறகு காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அதன் தொடர்ச்சியாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அதன் பிறகு புயலாக மாறும். தற்போது அது வலுவிழக்கும் போது அந்த ரிவர்ஸ் ஃபார்மேட்ல தான் வலுவிழக்கும். புயலாக வலுவிழந்து தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அது இருக்கிறது என்பதனையும், அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் என்பதனையும் வானிலை ஆய்வு மையம் தற்போது அறிவித்திருக்கிறது. இது தொடர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தற்போது வலுவிழந்தாலும் கூட விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்ல ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது இதனுடைய தாக்கத்தினால். எனவே அந்த மாவட்டங்கள்ல கடுமையான ஒரு மழை பொழிவு என்பது இருக்கும் என்பதனை வானிலை ஆய்வு மையம் தன்னுடைய எச்சரிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கின்றது. மோகன்ராஜ், புயல் உருவாகும் போது எப்படி படிப்படியாக உருவாகிறதோ அதே மாதிரி வலுவிழக்கும் போது படிப்படியாக வலுவாழ்க்கும் என்ற தகவலுக்கு நன்றி சிவா.